விஜயபாஸ்கருடைய அழிவெல்லாம் கொடூரமாக இருக்கும். போலீஸ் அப்படித்தான், போலீஸ்னாலே பொய் வழக்கு தான். எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடிக்கு சவுக்கு தேவை. இப்போ பல லட்சம் கோடி வச்சிருக்காரு. அடுத்த எடப்பாடி கொஞ்சம் அசந்தாருன்னா முதலமைச்சர் அவர் தான். முட்டாள்கள் ஓட்டு போடுறான், அயோக்கிய ஆட்சிக்கு போகிறான். இதுதான் இந்த ஜனநாயக அமைப்பு. சார் இப்போ வந்து அவர் அரெஸ்ட் பண்ண உடனே இல்லை சார், எப்பயுமே வந்து ஏற்கனவே ஒரு தடவை வந்து அவர் அரெஸ்ட் ஒரு 1.5 வருடங்களுக்கு முன்னாடி அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து அவருக்கு ஒரு வீரியமான ஒரு ஆன்லைன்லேயே ஆகட்டும் ஒரு சப்போர்ட் இருந்தது. அரசியல் கட்சி தலைவர்களே அந்த டைமில் சீமான் அவர்கள், அண்ணாமலை அவர்கள்லாம் கூட சப்போர்ட் பண்ணாங்க. இந்த டைம் ஏன் சார் எல்லாருமே ஒரு மௌனமாகவே இருக்காங்க? இந்த விஷயத்தில் நம்ம பேசி யாருமே வந்து பேரை கெடுத்துக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா சார்? பெண் போலீஸை பேசுனா அது பெரிய குற்றமா இல்லையா? அப்போ அந்த பெண்களுடைய கோபமுறை அந்த கட்சி பக்கம்தான் போகும். அதனால் அடக்கி வாசிப்பதான் சரி, இவன் தப்பான ஆளுன்னு அமைதியாக இருக்காங்க. அதுதான் காரணம், வேற என்ன காரணம்? சார் இப்போது இவர் மேலே அந்த 4 வழக்கு போடப்பட்டது. ஃபஸ்ட்டு வந்து இவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு மேஜிஸ்ட்ரேட் தாராபுரம் கோயம்புத்தூர் போய் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி இது பண்ணி அவரை வந்து இப்போ வந்து வழக்கு காவலில் எடுத்துட்டாங்க. இப்போ வந்து இந்த கேஸ் எப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார்? இல்லை, இப்போ அந்த கஞ்சா கேஸ் இருக்குது. குறைந்தது அவங்க வக்கீல் வந்து அது புட்டப், அது வந்து யார் வச்சாங்க, இவங்க தான் வச்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு புட்டப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லை, அது யார் இவர் வச்சாலும் இப்போ போலீஸ் அப்படி தான், போலீஸ்னாலே பொய் வழக்கு தான். ஏன்னா செரீனாவே 100 கிலோ கஞ்சா வச்சுருந்தது. வளர்ப்பு மகன் சுதாகரனை 100 கிலோ கஞ்சா வச்சுருந்தான். அப்போ அது கஞ்சானாலே போலீஸ் அப்படி தான் போடும், வாஸ்தவம் தான். ஆனால் அந்த வழக்கு வெளியே வரணும்ல. பொய் கேஸுக்கு அவங்க வச்சுட்டாங்கன்னு போய் கோர்ட்டை சொல்ல முடியுமா? நிரூபிக்க முடியாது. அப்போ உள்ளது தான் வரணும். அப்படி வரும்போது இவருடைய அந்த சவுக்கு இணையதளம் கதை முடிஞ்சுது. லியோ போலீஸ் தேடுது, இப்போ உள்ளே போனோம். முத்தளிப்பு முதலே சப்ஸ்டாப்பில். அப்போது சவுக்கு இணையதளம், சவுக்குடைய அந்த செட்டப்பு எல்லாமே முடக்கப்பட்டு அழிக்கப்பட்டுச்சு. இவர் 6 மாதம் கழித்து வெளியே வந்து பார்க்கும்போது புதுசாக ஒரு செட்டப்பை உருவாக்கணும். அதிமுக கண்டிப்பாக பணம் கொடுக்கும். திமுக திருப்பி எதிர்த்து பேசுவதற்கு, எழுதுவதற்கு அவங்களுக்கு இப்படி ஒரு ஆள் தேவை. வேலுமணி கண்டிப்பாக பணம் கொடுப்பாங்க. வேலுமணிக்கு ஆல்ரெடி ராஜ்சத்தியனோட ஆஃபீஸில் தான் வந்து அவரோட ஆஃபீஸே இருந்தது. ஆமாம். ஸோ வந்து அதிமுக என்னன்னாலும் இவரை சப்போர்ட் பண்ண தான் சார் செய்வோம். ஆமாம். ஏன் சார் அதிமுகவுக்கு வந்து இப்போ அதிமுக வந்து தமிழ்நாட்டோட 2 பெரிய கட்சிகளில் ஒரு கட்சி. அவங்களுக்கு தெரியாது சார் இப்படி ஒருத்தரை ராங்காக சப்போர்ட் பண்ணால் அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும்னு சொல்லி. இல்லை, அவங்க ராங்கான ஆளாக நினைக்கலையே. அவங்க ரொம்ப சரியான ஆளாக நினைக்கிறார் எடப்பாடியும் வேலுமணியும். ஆமாம் சார், எனக்கு தெரிஞ்சு அவரோட ஊடகத்தில் தான் வந்து இந்த 2024 எலெக்ஷனில் அவங்களோட முக்கியமான தலைவர்கள்லாம் வந்து பேட்டி கொடுத்தது. எல்லாரும் பேட்டி கொடுத்தது எங்கன்னா சவுக்கு அவரோட இணையதளத்துக்கு தான் வந்து பேட்டி கொடுத்தாங்க. எல்லாருமே வந்து அதை தான் வந்து ப்ரமோஷன் டூலாகவே பார்க்குறாங்க. ரொம்ப நம்பிட்டாங்களோ சார் அதிமுக இவரை? இல்லை, அதாவது அதிமுக ஒன்றும் அறியாதவர்கள் அல்ல. எல்லாம் 50,000 கோடி 1 லட்சம் கோடி தேடி வச்சுருக்காங்க. அவர்களுக்குன்னு இப்படி ஒரு பிரச்சாரகர் வேணும். ஒரு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதுக்கு குறைந்த கூலியில் ஒரு ஆள் கிடைக்கிறாரு, அதிக கூலியும் கொடுக்குறாங்க. இப்போ இந்த அதிமுககாரனுக்கு இந்த பிரச்சாரம் பண்ணுறதுக்கு தெம்பும் இல்லை, சாணியும் இல்லை. ஏன்னா எல்லாருமே வழக்கு இருக்குது. திமுக நினச்சா எப்போ முடிச்சு உள்ள ஓட்டுருவோம். விஜிலன்ஸு வழக்கு இருக்குது. ஆனால் சவுக்கை பொறுத்த வரைக்கும் சிறை ஒரு பெரிய பொருட்டே அல்ல. சௌரியமாக சாப்பிட்டு தூங்கிச்சு வரலாம். நம்ம திமுகவை எதுக்கலாம். திமுகவை எதிர்த்து அதிமுக ரசிக்கும். நமக்கு பப்ளிசிட்டி கிடைக்கும். அதிமுக பெயில் எடுக்கும். அதை வேலுமணி ஆள் அனுப்பிச்சார்ல, பெயில் எடுக்கும். நமக்கு மேலும் மேலும் பப்ளிசிட்டி கிடைக்கும். நம்ம ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு இது உபயோகமாக இருக்கும். மக்கள் பார்த்துட்டே இருப்பான். நம்ம லைவாக சவுக்குன்னு பேசிகிட்டே இருக்கோம்ல. இப்போ இதைத்தான் சவுக்கு விரும்புகிறார், அதிமுகவும் விரும்புகிறது. அதிமுக தெரிஞ்சே தான் பண்ணுது. வேலுமணி எடப்பாடியும் தெரிந்தே தான் அதை செய்கிறார்கள். அவர்கள் ஒன்றும் அப்பாவிகள்லாம் கிடையாது, சாதாரண நபர்கள்லாம் கிடையாது. அவர்களை பொறுத்த வரைக்கும் சவுக்கை பாலூட்டி தேனூட்டி வளர்த்தி நீங்கள் திமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய ஆயுதமாக இவரை பயன்படுத்துகிறார். சார் நான் எங்கேயோ ஒரு ட்விட்டரில் எங்கேயோ படித்தேன் சார். அதாவது வந்து அவர் இதில் தேனியில் இருக்கார் அப்படின்றத வந்து
போட்டு கொடுத்ததே வந்து எடப்பாடி தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்பட்டது. நீங்க எனக்கு எலெக்ஷனுக்கு பார்த்த வேலை வந்து போதும், நீ நான் அவர் தான் வந்து சொன்னதாவே அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க சார். வாய்ப்புகள்லாம் இருக்கா சார் அந்த மாதிரி கூட? இல்லை, மனநோயாளி அப்படி ஒருத்தன் சொல்லியிருப்பான். எனக்கு நிறைய மனநோயாளிகள் தானே, மனநோயாளிகள், சித்தை சிந்தை கலங்கியவன், இப்படி ஆட்கள் அதில் சொல்லுவான். எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடிக்கு சவுக்கு தேவை. ஏன்னா திமுகவை எதிர்க்கக்கூடிய அத்தனை பேருமே எடப்பாடிக்கு நண்பர்கள். ஆனால் அவர் டி நகர் முன்னாள் எம்எல்ஏ சத்யாவை விட்டு குடநாடு வழக்கை ஊற்றி முடிடுவார். எந்த விஜிலன்ஸ் கேஸ் வராமல் பார்த்துக்குவார். திமுக சமரசம் பண்ணிக்குவார். ஆனால் சவுக்கை போல் கூலிக்கு மாரடிக்கிற ஆட்களை வச்சு திமுக எதிர்ப்பு. ஏன்னா பப்ளிக்கிட்ட போய் சேருதில்ல. திமுக எதுக்கிறக்கு ஆளே இல்லை, அதிமுக போகிற பயந்து பம்மிட்டு கிடக்கிறான், அண்ணாமலை தான் எதுக்குறாரு ஒரு செய்தி இருக்குது. ஏன்னா 35 பேர் மேலேயும் வழக்கு இருக்குது. அதனால் 35 பேருமே எடப்பாடி உட்பட அத்தனை பேருமே என்ன பண்ணுறாங்க, பயந்து. இன்னொன்று பிஜேபியை வேற இவங்க எதிர்த்து வந்து இந்த எலெக்ஷன் வேறு நின்ட்டாங்க. இப்போ திரும்ப அவங்க ஜெயிச்சாலும் இவங்களுக்கு பிரச்சனை தானே சார்? இல்லை, இனி மோடி ஜெயிக்க முடியாது. மோடி இந்தியா லெவலில் மோடிக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்குது. அவர் அதிகமாக நம்பிட்டு இருந்த ராஜ்புத், யாதவ், ஜாட் எல்லாமே எதிராக வந்துட்டாங்க. அதனால் அவருக்கு வாய்ப்பு இல்லை. அவருக்கு நார்த் இந்தியாலையும், அதாவது அந்த பஞ்சாப், விவசாயிகள், ஆமாம் விவசாயிகள், டெல்லி பக்கம்லாம் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலோட அந்த கைதுக்கு அப்புறம் அப்படியே அங்கே சினாரியோவும் மாறி இருக்குல்ல சார்? அந்த ஒரு அனுதாபாலையும் வந்து இந்தியா கூட்டணிக்கு தானே சார் வரும்? ஆமாம் ஆமாம். அதனால் மோடி கதை முடிஞ்சுது. மோடியுடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அண்ணாமலை வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அதனால் இப்போ அதிமுக என்ன நினைக்குது, நம்ம தான் அடுத்து ஆளுங்கட்சி 2026. திமுக மீது அதிருப்தி வாக்கு பூரா நமக்கு வந்துடும். இதை கொஞ்சம் பெருசு பண்ணி விடணும். அதுக்கு சவுக்கு தேவை, சவுக்கை போன்ற ஆட்கள் தேவை. அப்படி ஆளே இல்லை, இந்த மீடியாவில் ஆளே இல்லை. நடுநிலையாக அரசியல் சொல்லக்கூடிய ஆட்களே இல்லை. நடுநிலைன்னு சொல்லி அரசியல் நம்பிக்கொண்டு வந்த சோவே கடைசி காலத்தில் அதிமுக கொள்கை உறுப்பியாளராக மாறிட்டார். கடைசி காலத்தில் கேவலப்பட்டு தான் அவர் செத்தார். அவருடைய மரண காலம் ரொம்ப நொந்து போய் தான் செத்தார். ஆனால் பணம் நிறைய வந்துருச்சு. அதே போல் தான் இப்போ அடுத்து சவுக்கை பொறுத்த வரைக்கும் நடுநிலையாளராக அறியப்பட்டு இப்போ அதிமுகவினுடைய ஆதரவாளராக மாறிட்டார். கொள்கை பரப்பு செயலர். ஆமாம். அப்போ இதை வந்து எடப்பாடி ரசிக்கிறார். அப்புறம் அவர் எப்படி காட்டி கொடுப்பார்? மனநோயாளிக்கு ஏதோ கொளுத்தி போடுறது தான். அதனால் 100% திமுகவுக்கு எதிர்க்கக்கூடிய வலுவான ஆளாக எடப்பாடிக்கு தெரிகிறது சவுக்கு. அதனால் சவுக்குக்கு லட்சங்களில் கோடிகளில் கொடுத்து அவரை மீண்டும் களத்தில் வைத்திருப்பார். அது பல கோடி ரூபா செலவு செய்து விளம்பரம் செய்கிற ஒரு நிகழ்ச்சியை விட அதிகமான எஃபெக்டாக இருக்குது சார். இப்போது நம்ம வந்து ஒரு சாதாரண மனிதர் ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க, இல்லை வந்து ஒரு காவலுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா, அப்போ வந்து போலீஸ் டார்ச்சர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். நிறைய இப்போ வரைக்கும் நம்ம போலீஸ் நிறைய டெத் எல்லாமே பார்க்குறோம். நம்ம வந்து கஸ்டோடியல் டெத் எல்லாமே பார்க்குறோம். ஆனால் சவுக்கு மாதிரி இப்போ வந்து அவங்களோட அட்வொகேட் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, அவரை தாக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறார். அதெல்லாம் உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, தாக்கிடுவாங்க என்பதற்கு முன்னோட்டமாக இந்த ஒரு படத்தை ரவுடி வடிவேல் சொல்லுவேன், நானும் ரவுடி ஜெயிலுக்கு போகிறேன் பார்த்துக்க, அந்த கதை தான். நீங்கள் அப்படி அவர் தாக்கப்பட்டிருந்தால் எங்கே வந்திருக்கணும்? மருத்துவமனைக்கு வந்திருக்கணும். உள்ள மருத்துவமனைக்கு வந்திருக்கணும், வெளி மருத்துவமனைக்கு வந்திருக்கணும். அதனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா போன தடவை அதாவது வந்து அவருக்கு வந்து ஒரு நோட்டீஸ் ஒட்டுறதுக்கே அவர் வந்து ஜெயிலுக்குள்ளே விடாமல் அதுக்கு மறியல் தான் சாப்பிடாம இருந்து அப்படிலாம் பண்ணவர். அவரை வந்து இந்த மாதிரி தாக்கினா அவர் அமைதியாக இருந்துருவார் சார். அதான் இப்போ அங்கே அதே ஜெயிலில் தான் இப்போ கோயம்புத்தூர் இருக்கார். கடலூர் இருந்து அதே ஜெயிலர் தான் அங்கே இருக்கார். அப்போது இதெல்லாமே வந்து இட்டுக்கட்டின கதை. அவர் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கார் ஒரு 6 மாதம். இதுதான் ஜெயிலுக்கு நடக்குதே தவிர வழக்கு நீங்கள் அதிமுக வேலையை ஆரம்பிச்சிருச்சு. ஜனநாயகம் இல்லை, போலீஸ் மாநிலமாகி போச்சு, ஜவுக்கு கையை உடைக்கப்பட்டார், காலை உடைக்கப்பட்டார். அது என்ன சொல்கிறாங்க, துணியாக கட்டி வச்சு அடிபடாது. அது இப்போ இரும்பு தம்பிலாம் இல்லை, பிளாஸ்டிக்கு ரப்பர் தடியில் அடிக்கிறாங்கங்கிறார். இப்படி ஏதாவது குற்றவாளி அடித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேலுமணிக்கு தெரியுமா? வேலுமணி பையன் ஆஸ்திரேலியாவில் விமானம் ஓட்டிகிட்ருக்கார், தெரியுமா? நான் இதுவரை கேள்விப்பட்டதே இல்லை. சாதாரண சினிமாவில் நடிக்கிறதுக்கு வேலைக்கு வந்தவர் தான் வேலுமணி.
தொண்டாமுத்தூர்லேருந்து. இன்றைக்கி இப்போ பல லட்சம் கோடி வச்சுருக்காரு. அடுத்த எடப்பாடி கொஞ்சம் அசந்தாருன்னா முதலமைச்சர் அவர் தான். எடப்பாடி கொஞ்சம் தூக்கிட்டாருன்னா இல்லை தள்ளி விட்டு அவர் ஏறி உட்காந்துருவார். ஒரு 5-6 பேர் இருக்காங்களா சார்? இல்லை 5-6 பேர் இல்லை, முதல் ஆள் வேலுமணி தான். ஜக்கியோட நெருக்கமாக இருக்கார். ஜக்கி பிஜேபியோட நெருக்கமாக இருக்கார். இந்த தகுதி வேறு யாருக்கும் இல்லை. இந்த தகுதி அடுத்து புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் தான். எடப்பாடி கொஞ்சம் கண்ணா சந்தாருன்னா இழுத்து அந்த சைடு அவர் உட்காந்துருவார். ஏன்னா வேலுமணி எடப்பாடியோட நிறைய பணம் வச்சுருக்குது அவர் தான். இயற்கை அவர் கண்டிப்பாக அவர் விடாது. மாடு விழுந்து செத்துது பாடி வாசலில், 10 லட்ச ரூபா மாடு. படித்தவன் தவறு செய்தால் ஐயோ வென்று போவான். அதுலேயும் மருந்து மாத்திரை தவறு செஞ்சு இந்த பல கோடிக்கணக்கான மக்களை போலி மருந்தை கொடுத்து, போலி மாத்திரையை கொடுத்து, வீரியம் இல்லாத மாத்திரையை மருந்து கம்பெனியில் காசை வாங்கி பல 1000 கோடி வச்சுருக்கார். இதெல்லாம் அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்றே கொள்ளும். விஜயபாஸ்கருடைய அழிவெல்லாம் கொடூரமாக இருக்கும். பல பேருடைய அழிவை பார்த்துருக்கோம். ஜெயலலிதா சாவுக்க பால் பாக்கெட்டை வாங்கி வந்து சசிகலா பிளீச்சுன்னு அடிச்சுது பார்த்தோமா இல்லையா? 5 லட்சம் கோடி சசிகலா கும்பல் சம்பாதிப்பதற்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தவர் ஜெயலலிதா. 5 லட்சம் கோடி. லேகியம் விற்றுட்டு இருந்த பார்ட்டி, சித்த மருந்து விற்றுட்டு இருந்தால் அவன் குடும்பம், 10 ரூபா கேஷிட் விற்றால் சைக்கிள் ரிக்ஷாவில். இன்றைக்கி 5 லட்சம் கோடி இருக்குது. அப்போ இதெல்லாம் வரலாற்றில் பார்த்துட்டு தான் இருக்கும். சசிகலாவுக்கு நடராஜனுக்கு குழந்தையே இல்லை. ஒருத்தனை கொன்று அவன் சின்ன பையனுடைய லிவரை கொண்டு நடராஜனுக்கு இப்போ பொறுத்துனாங்க, செத்து போயிட்டார். 5 லட்சம் கோடி வச்சு என்ன பண்ணுறது? செரீனாவுக்கு கிராண்ட் செரீனான்னு ஒரு ஆரோவில் பக்கத்தில் ஒரு 1500 கோடி ரூபாய்க்கு ஒரு ஹோட்டல் கட்டி கொடுத்தாரு தன்னுடைய காதலிக்கு. அதை ஒரு ரெட்டியார் மேனேஜ்மெண்ட் பண்ணார். ரெட்டியார் 5 கோடி ரூபாய் கொடுத்துட்டு விரட்டி விட்டார். இப்போ 5 கோடியை வாங்கிட்டு அந்த மாதிரி ஊருக்கு போயிடுச்சு. 1500 கோடி போச்சு. மக்களுடைய காசை அப்படியே கொள்ளை அடித்து கொண்டு போய் நடராஜன் கட்டினது. நடராஜன் ஏபிஆராக இருந்து 1500 கோடி கிடச்சிது. அப்போது மக்கள் முட்டாளாக இருக்கான், முட்டாள்கள் ஓட்டு போடுறான், அயோக்கிய ஆட்சிக்கு போகிறான். இதுதான் இந்த ஜனநாயக அமைப்பு பெரியார் சொல்கிறார். அப்போது இவர்கள் இந்த திராவிட இயக்கங்கிற பேரில் முழுக்க கொள்ளையடிப்பது, மக்களுடைய வரி பணத்தை அப்படியே எடுத்துக்கிறது. தமிழ்நாடுடைய பட்ஜெட் 2,35,000 கோடி, 25% அப்படியே திருடிட்டு போயிடுறான். 50,000 கோடி 60,000 கோடியை இந்த 35 மந்திரிகள் இருக்கான்ல அப்படியே திருடிக்கிறான். 5 வருஷம் 5,000 கோடி ஒரு மந்திரி. 5 வருஷம் பார்த்தீங்கன்னா 2 லட்சம்னா நீங்கள் 5 வருஷம் 10 இப்போ 12 லட்சம் கோடி. 12 லட்சம் கோடியில் 20% அடிச்சிடலாம். அப்போ இது அப்படியே எடப்பாடிக்கு போகுது, வேலுமணிக்கு போகுது, தங்கமணிக்கு போகுது, வீரமணிக்கு போகுது, அத்தனை மணிகளுக்கும் போகுது. வேலுமணி, தங்கமணி, வீரமணி இவர்கள் அடிக்கிற கொள்ளை தான். இந்த கொள்ளையை பாதுகாப்பதற்கு சவுக்கு தேவைப்படுறாரு. சார் இப்போ நீங்கள் இப்போ பேசிகிட்டே இருக்கும்போது நிறைய தடவை சொன்னீங்க 6 மாதம் ஜெயிலில் இருப்பார், 6 மாதம். அது என்ன சார் டைம் லைன்? அது இந்த கேஸுக்கு போட்டிருக்க இதுலேருந்து அவர் பெயில் வாங்குறதுக்கு 6 மாதம் ஆகுமா, இல்லை அவர் இதில் கன்விக்ட் ஆகி பெரிய தண்டனைக்கு பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல, இல்லை 6 மாதம் தானே? இல்லை, அதாவது சார்ஜீட்டு 90 நாளில் எந்த வழக்காக இருந்தாலும் போட்டணும். போடலைன்னா நீதிமன்றமே பெயிலில் விட்டு 3 மாதத்துக்குள்ளே எந்த வழக்காக இருந்தாலும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ போலீஸ் அவர்கள் சவுக்கு சங்கர் மேலே இருக்கிற இதுக்கு உடனே போட்டுற மாட்டாங்க சார். ஒரு 30-40 நாளில் கூட 90 நாள் தான் கழிச்சு தான் போடுவாங்க. அதனால் உள்ளே வச்சுருக்கிறது தான் உங்களுக்கு நோக்கம். இவரை ஜெயிலில் வச்சுருக்கணும். அவ்வளோ வெளியே உடனே ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி சொல்லுவாங்க, இந்த கதையெல்லாம் சொல்லுவார். அப்போது ஒரு வழக்கு, இந்த வழக்கு வர்றதுக்குள்ளே இன்னொரு குண்டாசல் போட்டால் 6 மாதம் ஆயிடும். குண்டாசு போடுவதற்கான முயற்சி இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால தான் அவருடைய கஞ்சா வழக்கு இருந்தால் குண்டாஸ் ஈஸியாக போட்டுடல. ஆமாம், அதுக்கு தான் இந்த கஞ்சா வழக்கு. கிஷோர் கே சாமி குண்டாசில் இருந்தார் 6 மாதம். அதே கதை தான். அன்பு குண்டாசில் இருந்தார். இவர்களெல்லாம் ஒரே டீம், ஒரே ப்ரெஸ் கிளப் கும்பல். ஆமாம், பிஜேபியில் அந்த கல்யாண் ஒருத்தர் கூட அவர் மேலே கூட குண்டாஸ் ஒன்று போடப்பட்டது. இவர்களெல்லாம் ஒரே குழு, ஒரே அமைப்பு, ஒரே வேலை, ஒரே திட்டம், ஒரே தலைமை, எல்லாம் ப்ரெஸ் கிளப் தான். ப்ரெஸ் கிளப்பில் இருக்கிற 3 பேர் மேலே வரை குண்டாசு போட்டுருக்கு. அன்பழகன், கிஷோர் கே சாமி, இப்போ போட்டால் சவுக்கு மேலே போட்டால் 3 பேர் ஆச்சு. ஆனால் சவுக்கு மேலே இந்த தடவை போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 100% இருக்குது. இவரை குண்டாஸ் இடத்தில் அடைக்கப்பட்டால்தான் அந்த பெண் போலீஸுகள் திருப்தி அடைவார்கள். ஏன்னா அவங்க மேலே சரியான கரையை ஏற்படுத்தி இருக்கிற ஒரு சவுக்கு. அதனால் அந்த பெண்கள்
இவர் குண்டாசில் அடைச்சால் மட்டும்தான் அவர்கள் உண்மையாகவே மனசு குடும்பம் எல்லாமே மன திருப்தி அடையும். அதற்காகவாவது இவர் மேலே குண்டாசு போடுவதை தவிர்க்க முடியாது. சார், இப்போ ஷவுக் சங்கர் அவர்கள் வந்து ஜெயிலேருந்து இப்போது ரிலீஸ் ஆகிற ஒரு 6 மாதம் கழிச்சு திரும்ப வந்து இதே வீரியத்தோடு அவர் பேசுகிறத வந்து மக்கள் வந்து பார்ப்பாங்களா சார்? ஏன்னா வந்து முதல் தடவை வந்து அவர் அந்த ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவரோட அந்த நம்ம யூடியூப் இதில் சொல்லணும்னா நிறைய அவருக்கு பார்வையாளர்கள் ஜாஸ்தியானாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் ஊடகம் தொடங்கினார், எல்லா விஷயங்களையும் பண்ணார். ஸோ திரும்ப அந்த ஒரு அவருக்கு அந்த பெரிய ஹை அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? மக்கள் எதை போட்டாலும் பார்ப்பான் சார். மக்களை பொறுத்த வரைக்கும் அரசியலே தெரியாது. இப்போ நீங்கள் சொன்னீங்க எடப்பாடியை பிடிச்சி கொடுத்தான்னு சொன்னீங்கல்ல, மக்கள் அரசியலேருந்து வெளியேறிட்டான். அவன் இப்போ அவனுக்கு கோடம்பாக்கமும் ஆன்மீகம் தான் மண்டைக்குள்ள இருக்குது. கோடம்பாக்கம் விஜய் அரசியலுக்கு வருவாரா? சினிமா பயில்வான் பேசுனா 5 லட்சம் வியூவர்ஸ் பார்க்குறான். அந்த புறத்தில் என்ன நடக்குது, இந்த புறத்தில் என்ன நடக்குது, சொப்பன சுந்தரி காரை நம்ம வச்சுருக்கோம், சொப்பன சுந்தரி யார் வச்சுருக்கா, இதைத்தான் மக்கள் வச்சு பார்க்குறான். அரசியலை விட்டு வெளியேறிட்டான். அதனால் சவுக்கை போன்றவர்களுடைய எதை சொன்னாலும் பார்ப்பதற்கு ஒரு 40 லட்சம் பேர் இருக்கான். அதனால் சவுக்கு இல்லை, கோழி பிரியாணி செய்வது எப்படி 3 லட்சம் பேர் பார்க்குறான். புலாவ் செய்வது எப்படி 4 லட்சம் பேர் பார்க்குறான். அதே போல் சவுக்குக்கும் 2 லட்சம் 3 லட்சம் வருவது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது நடக்கத்தான் செய்யும். அது வெளியே வந்த பிறகு வேலுமணி வெளியே வந்தோடனே ஆஃபீஸ் ராஜ்சத்தியன் ஆஃபீஸில் தான் அவர் நீண்ட காலம் ஆஃபீஸ் நடத்தினார். இப்போது சொந்தம் ஐயா உங்களுக்காக தியாகமணி ஜெயிலேருந்து வந்திருக்கையா, எனக்கு ஒரு 50 லட்சம் 1 கோடி கொடுங்க, வாங்கி என்ன பண்ணுவார்? புதுசாக ஆஃபீஸ் கட்டிடமே விலைக்கு வாங்கி ஆரம்பித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. சார், நீங்கள் இப்போ வந்து ரொம்ப வருடமாக வந்து இந்த ஊடக இதில் இருக்கீங்க. இன்னொன்று வந்து நிறைய டேட்டாஸ் இது பண்ணி நீங்கள் பேசுகிறாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி கருத்துக்களை வந்து நிறைய நம்ம வந்து இந்த ஊடக புதுசாக வரவங்களாம் பார்க்க முடியுது. நிறைய இந்த மாதிரி லூஸ் டாக்ஸ் அப்படின்ற விஷயத்த வந்து விடுறாங்க. அது சரியா சார்? இல்லைங்க, அதாவது நீங்கள் அதை கடந்து போயிடணும். தெருவில் வந்து கத்திட்டு இருக்கான், நின்று கேட்டுட்டு இருப்பீங்களா? ஆனால் தனிப்பட்ட முறையில் இப்போது இதுக்கு முன்னாடியும் ஊடகவியலாளர்கள் இருந்தாங்க. இப்போ சோவர்கள்லாம் வந்து நாகரீகமாக வந்து ஒரு விஷயத்த வந்து இப்போ ஒருத்தங்களை விமர்சனம் பண்ணனா கூட அது நாகரீகமாக இருந்தது. இப்போ எல்லா தலைவர்களையுமே வந்து ஒரு மாதிரி அநாகரிகமாக வந்து விமர்சனம் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது சார். அந்த விஷயங்களை தவிர்க்கிறது சார். இப்போ நீங்களே பேசும்போது கூட யாரையுமே நம்ம நேர்காணலில் கூட எப்பயுமே யாருமே தரைக்குறைவாக பேசினதில்லை. ஆனால் இப்போ தரைக்குறைவாக பேசுகிறதே ஒரு ஸ்டைலாக கொண்டு வர மாதிரி எனக்கு தோணுது சார். இல்லை, அதை நம்ம யாரும் மக்கள் ரசிக்கிறது இல்லை. அது நாளாந்தர பேச்சாளர், நாளாந்தர மனுஷனாக தான் பார்ப்பாங்களே தவிர அது நீண்ட காலம் ஓடாது. இப்போது சினிமாவில் கிசு இப்போ எத்தனை பத்திரிக்கை வந்தது? இல்லை, ஒரு பத்திரிக்கையும் வரலையே. இப்போ சினிமா பயில்வா மட்டும்தான் இருக்கார், வேறு யாருமே இல்லை. கிசுகிசுனா ஆமாம், பயில்வானை இப்போ வந்து எனக்கு முடியலங்க, அது போச்சுங்க. இப்போ அவர் எப்படி அரசியல் பக்கம் திரும்பலான்னு நினைக்கிறார். அதனால் நாளாந்தரமான மனிதர்களுடைய சிந்தனை நீண்ட நாள் மக்கள் அங்கீகரிக்க மாட்டான். இது இயற்கை. சார், ரொம்ப நன்றி சார். இந்த விஷயத்த வந்து ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது வந்து நிறைய விலாவரியாக சொன்னீங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு நன்றி. நன்றி, வணக்கம்.